இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது குரங்கணி முத்துமாலையம்மன் கோவிலில் உள்ள சப்பரம். இந்த கோவிலில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவிழா நடந்து முடிஞ்சுது. திருவிழா நடந்து 8வது நாள் 8ஆம் திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த 8ஆம் திருவிழா அன்றைக்கி தான் இந்த ஊரில் சப்பரம் தூக்குவாங்க. இந்த ஊர் கோவில் திருவிழா பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வேறு எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு விசேஷம் இந்த கோவிலில் என்னென்னா, இந்த கோவிலில் வந்து கொலக்கட்டை அவிச்சு ரொம்ப வித்தியாசமாக கொலக்கட்டை அவிச்சு அதை பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அம்மம் போட்டிருக்குது, இல்லை உடம்புல ஏதாவது கட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை ஒரு வேண்டுதலாக வச்சுட்டு கோவிலில் வந்து கொலக்கட்டை வச்சு அங்கே வர்ற பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோக இந்த கோவிலில் கை கால் வாங்கி போடுறது ஒரு விசேஷமாக நடக்கும். கை கால்னால் சின்னதாக கை மாதிரி கால் மாதிரி பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க, மரக்கட்டையில் இருக்கும். அதை வந்து 2 கை 2 கால், இதை வந்து தனியாக வாங்க மாட்டாங்க, ஒரு கை ஒரு கால்னு வாங்க மாட்டாங்க. ஒரு செட்டு வந்து 2 கை 2 கால் இருக்கும். ஒரு மனுஷங்களுக்கு 2 கை 2 கால் இருக்கிற மாதிரி அதை வாங்கி அதில் மறி குழந்தை வச்சு சுற்றி உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு அங்கே இருக்கிற கோவில் கோபுரத்து மேலே தூக்கி வீசிடுவாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மாதிரி வீசுவாங்க. இந்த கோவில் திருவிழா அப்போ தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மக்கள் வாங்கி போடுற அந்த கை காலை லாரியில் தான் அள்ளிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நிறையா சேரும். நிறைய பேர் கை காலை வாங்கி சுற்றி போடுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் மாட்டு வண்டி பிடிச்சி போவாங்க அந்த கோவிலுக்கு. கடைசியாக நான் அந்த மாட்டு வண்டியில் தான் அந்த கோவிலுக்கு போயிருக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இந்த வருஷம் எங்கள் ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க, ஆனால் என்னால் போக முடியல. இந்த குரங்கணி முத்துமாலையம்மனோட தங்கச்சி ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறதாவும் அந்த அக்கா தங்கச்சியை பற்றி ஒரு பெரிய கதையை சொல்கிறாங்க. அந்த வரலாறு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்ட் 1 போடுங்க, நான் அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன்.